நாம இன்னைக்கு பார்க்கறோமே தமிழ்நாடுன்னு, இந்த மாநிலத்துக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு, இதோட எல்லைகள்லாம் எப்படி வரையறுக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கிற 2000 வருஷ நீண்ட சிக்கலான கதையை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பாப்போம். ஒரு காலத்துல விஷால பேரரசா இருந்த நிலப்பரப்பு இன்னைக்கு ஒரு நவீன மாநிலமா மாறியிருக்கு. இந்த வரைபடத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன? ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறு, எண்ணற்ற போராட்டங்கள், அரசியல் மாற்றங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு நாம பார்க்குற தமிழ்நாட்டை வடிவமைச்சிருக்கு. இப்போ நாம சொல்றோமே தமிழ்நாடுன்னு, அப்படி ஒரே மாநிலமா உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ் பேசுற இந்த நிலப்பகுதி ஒரு பரந்த கலாச்சார பகுதியா இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா இதுக்கு பலவிதமான பெயர்கள் இருந்திருக்கு. இந்த மண்ணோட அடையாளம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வந்துச்சு. பழங்கால சங்க இலக்கிய காலத்திலிருந்து மூவேந்தர்கள், பல்லவர்கள், அப்புறம் சோழர்கள்னு சக்தி வாய்ந்த வம்சங்களோட ஆட்சி வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி. அதாவது இது ஒரே நிலப்பரப்பு கிடையாது, பல பகுதிகளா பிரிஞ்சிருந்துச்சு. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடுன்னு அந்தந்த காலத்துல ஆட்சி செஞ்ச ராஜ்யங்களையும் உள்ளூர் பிரதேசங்களையும் பொறுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. இப்ப ராஜராஜ சோழன் காலத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட பேரரசோட செல்வாக்கு கங்கை நதியில இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. அப்போ தமிழ் கலாச்சாரத்தோட எல்லைகள் ரொம்பவே பெருசு. அதுக்குன்னு நிலையான கோடு போட்ட எல்லைகள்லாம் கிடையாது. ஆனா இந்த மொத்த கதையும் எப்போ மாறுச்சு தெரியுமா? ஐரோப்பிய வியாபாரிகள், குறிப்பா பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தப்போதான். அவங்க தங்களோட நிர்வாக வசதிக்காக பலதரப்பட்ட பகுதிகளை ஒன்னா சேர்த்து இந்திய வரைபடத்தையே மொத்தமா மாத்தி வரைஞ்சாங்க. அவங்களோட வியூகம் ரொம்ப சிம்பிள். முதல்ல மதராசாப்பட்டினம் மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வர்த்தக மையத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கர்நாடக போர், மைசூர் போர்னு முக்கியமான போர்கள்ல ஜெயிச்சு படிப்படியா தங்களோட கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தினாங்க. கடைசியா அவங்க உருவாக்குனது தான் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி. இதுக்குள்ள தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியான்னு பல மொழி பேசுறவங்கள ஒன்னா சேர்த்துட்டாங்க. பழங்கால மொழி, கலாச்சார எல்லைகள் எதையுமே அவங்க கண்டுக்கல. எல்லாரையும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1,97,000 சதுர மைல். யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டை விட எவ்வளவு பெரிய பகுதி. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களோட நிர்வாக தேவைக்காக நம்மளோட பழைய அடையாளங்கள்லாம் வரைபடத்துல இருந்து எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னு இது காட்டுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த புதிய குரல் எழும்புது. எங்க மாநிலங்களை பிரிட்டிஷ்காரன் போட்ட கோட்டையை வச்சு பிரிக்காதீங்க, எங்களோட மொழியை வச்சு பிரிங்கன்னு ஒரு பெரிய கோரிக்கை வலுப்பெறுது. ஆனா புதுசா உருவான இந்திய அரசாங்கம் முதல்ல இதை ஏத்துக்கல. எஸ்கே தார், ஜேவிபின்னு சில கமிஷன்கள்லாம் ஐயோ மொழியை வச்சு பிரிச்சா நாடு துண்டு துண்டா போயிடும்னு பயந்து இந்த யோசனையை நிராகரிச்சாங்க. ஆனா மக்கள் விடுறதா இல்ல, அழுத்தம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதோட உச்சகட்டம் தான் பொட்டி ஸ்ரீராமுலோட போராட்டம். அவர் சொன்னாரு, தெலுங்கு பேசுற எங்களுக்கு தனி ஆந்திரா மாநிலம் வேணும், அதுக்காக நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு அறிவிச்சாரு. சரியா 58 நாள் அவரோட உண்ணாவிரதம் நீடிச்சது. துரதிருஷ்டவசமா அவர் உயிர் நீத்தார். அவரோட தியாகம் ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அரசாங்கம் வேற வழியில்லாம நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிற நிலைமை வந்துச்சு. அவரோட தியாகத்துக்கு பிறகுதான் நவம்பர் 1ஆம் தேதி 1956ல இந்திய வரைபடமே மாற்றி வரையப்பட்டுச்சு. மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழே மொழிவாரியா 14 புதிய மாநிலங்கள் உருவாச்சு. அதுல தமிழ் பேசுற மக்களுக்காக மெட்ராஸ் மாநிலமும் உருவாச்சு. ஆனா கதை இதோட முடியல. புதிய மாநிலத்தை வந்தாச்சு, ஆனா அடுத்து ஆரம்பிச்சது எல்லைகளுக்கான போர். மாநிலத்தோட எல்லைகள்ல இருக்கிற தமிழ் பேசும் பகுதிகள் எல்லாத்தையும் இந்த மாநிலத்தோட சேர்க்கணும்னு கடுமையான போராட்டங்கள் தொடங்குச்சு. குறிப்பா தென்பகுதியில மார்ஷல் நேசமணி தலைமையில ஒரு மிக தீவிரமான போராட்டம் நடந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த தமிழ் பகுதிகளை மெட்ராஸ் மாநிலத்தோட இணைக்கணும்னு போராடினாங்க. அந்த போராட்டத்துல துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போச்சு. 11 தமிழர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க. சரி, இந்த எல்லை போராட்டத்துல நமக்கு என்ன கிடைச்சது, எதை இழந்தோம்? பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கே கிடைச்சது. ஆனா திருப்பதி, சித்தூர் மாதிரி தமிழ் பேசும் பகுதிகள் ஆந்திராவுக்கும், தேவிக்குளம், பீர்மேடு கேரளாவுக்கும், கோலார், தங்கவயல் கர்நாடகாவுக்கும் போயிடுச்சு. அதாவது படஸ்கர் கமிஷன் போட்ட கடைசி கோடுல நமக்கு சில குறிப்பிடத்தக்க இழப்புகளும் இருந்துச்சு. அடுத்ததுதான் கடைசி போர். இந்த தடவை நிலத்துக்காக இல்ல, பேருக்காக. நம்ம மாநிலத்தோட மொழி, அதோட அடையாளத்தை சொல்ற மாதிரி ஒரு பேருக்காக. ஏன்னா புதுசா உருவான மாநிலத்துக்கு அதிகாரப்பூர்வமா மெட்ராஸ் மாநிலம் தான் பேர் வச்சாங்க, தமிழ்நாடுன்னு இல்ல. இது பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேரு, இது எங்க மக்களை குறிக்கலன்னு நிறைய பேர் உணர்ந்தாங்க. இதுவே ஒரு பெரிய அரசியல் கோரிக்கையா மாறுச்சு. கடைசியா அந்த மாற்றத்துக்கான நேரம் வந்துச்சு. 1967ல CN அண்ணாதுரை அவங்களோட கட்சி ஆட்சிக்கு வருது. அதே வருஷம்
ஜூலை 18ஆம் தேதி பேர் மாத்துறதுக்கான தீர்மானத்தை அரசாங்கம் சட்டசபையில நிறைவேத்துறாங்க. அப்படிதான் மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு ஆச்சு. இது பல வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. கடைசியா இந்த மாநிலத்தோட இதயத்தையும் ஆன்மாவையும் பிரதிபலிக்கிற ஒரு பெயர் கிடைச்சது. அப்போ ஒரு மேப்ல இருக்கிற பேருங்கிறது சும்மா ஒரு வார்த்தை தானா? இல்லவே இல்ல. சோழநாடுங்கிற பேர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்குமான இந்த பயணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் பேர் இல்ல. அது நம்மளோட அடையாளம், தியாகம், அப்புறம் நம்ம மொழியோட அழியாத சக்தின்னு பல விஷயங்களோட ஒரு ஆழமான கதை.